ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லெமன் சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ரைஸ் சேவை யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷான இடியாப்பமும் செஞ்சுட்டு இதை செஞ்சுக்கலாம். இதே ப்ரொசீஜரில் ஒரு அகலமான பவுலில் 2 பேக்கெட் அளவு இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை எடுத்துக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே இந்த சேமியா இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா நல்லா டபுள் ஆகி நமக்கு இருக்கும். இப்போ இந்த சேவையை ஒரு வடித்தட்டில் வடிகட்டிட்டு சில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உதிரி உதிரியாக நமக்கு சேவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்பட கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 3 காஞ்ச மிளகா இந்த மாதிரி 1 3 பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணுனாலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். முந்திரி ஈஸியாக வறுப்பட்டுடும். அதனால் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது சேர்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் ஆப்ஷனல் தான். வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இது சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். அந்த லெமனோட விதைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சு ஆற வச்சுருக்க இந்த சேவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சேவை சூடாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணி அனுப்பிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். ரொம்ப கன்வீனியண்ட்டான ஃபுட்டு. ரெடிமேட் சேவை யூஸ் பண்ணி செய்கிற பட்சத்தில் இது ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.